ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அவர்கள் எருசலேமிலே தேற்றப்படுவார்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களோடு நீர் பேசுனப்பா, நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறோம். என் தந்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம உட்காரலாமா? ரத்தன சுருக்கமாக உங்களோடு நான் பேசுகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஒரு தாய் ஒருவனை தேற்றுவது போல கர்த்தராகிய நான் உங்களை எருசலேமிலே தேற்றுவேன். ஒரு தாய், ஒரு வயதான தாய் அல்ல, ஒரு இளமையான ஒரு தாய், பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாய் திடீரென்று வியாதிப்படுகிறாள், நோய்படுகிறாள், சரீரம் குன்றி போகிறது. சாப்பிட முடியாதவளாய், சரீரத்தில் உடை உடுத்தாதவளாய், ஆகாரம் புசியாதவளாய், தண்ணி குடியாதவளாய், பேச்சு போய்விட்டது, நினைவு போய்விட்டது, வியாதியின் கொடுமை, படுத்த படுக்கையாய் கிடக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு தாய் அந்த பிள்ளை மேல அன்பு செலுத்தவோ, பிள்ளைய பார்த்து பேசவோ, பிள்ளைக்கு ஆதரவு சொல்லவோ, விசாரிக்கவோ, பிள்ளை மேல கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க அவளால் முடியாது. அவள் வியாதிப்பட்டிருக்கிறாள். வியாதி கொடுமை அவள் சரீரத்தை உருக பண்ணி இருக்கிறது. கண் பார்வை போயிருக்கிறது, கொடூரமான வியாதி, சரீரம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது, நடக்க முடியவில்லை, பேச முடியவில்லை, படுத்த படுக்கையாக கிடக்கிறார். ஆகாரம் புசிப்பதுக்கு பலன் இல்லை, தண்ணி குடிப்பதுக்கு பலன் இல்லை, ஒரு நல்ல உடைய மாற்ற பலன் இல்லை, ஒரு ஓரத்தில் கிடக்கிறார். அப்படிப்பட்டவள் பிள்ளையை பார்த்து அன்பு செலுத்தவோ, பேசவோ, விசாரிக்க அவளால் முடியாது. அவளுடைய மனம் எதை விரும்புகிறது? எனக்கு எப்போது சீக்கிரம் சாகு வரும் என்று விரும்புகிறார். ஒரு வயதான தாய், ஒரு வயது சென்ற ஒரு தாய், பலன் குன்றி கண் பார்வை எல்லாம் போய், சரீரத்தில் இருக்கிற பலன் உடைந்து, ஞாபக சக்தி எல்லாம் மறைந்து, நோய்பட்டு போல அதை செத்த பிணமாக அவ கிடக்கிறார். அப்படிப்பட்ட தாய் ஒரு பிள்ளைய பார்த்து, அப்பா சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கிறியாப்பா, பத்திரமா போய் வாப்பான்னு சொல்லக்கூடிய தெம்பு இருக்குல்ல. காரணம் அவள் வியாதி, அவள் வயதாய் போய்விட்டது, வீட்டில் ஓரமாய் கிடக்கிறார். அவ மனம் எதை விரும்புகிறது? மரணத்தை தான் விரும்புகிறது. கடைசியில் அவள் செத்து போகிறார். ஆகினால் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் ஆகிய தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்களுடைய சொத்து எது தெரியுமா? நோய் தான் சொத்து, வியாதி தான் சொத்து, அவமானம் தான் சொத்து, கண்ணீர் தான் சொத்து. வாழ்க்கை முடிந்து இறந்து நித்திய நரகத்துக்கு போய் யுக யுகமாய் அந்த பாதாளத்தில் வேதனையோடு வாழ போறாங்க. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. யார் யாரையும் தேற்ற முடியாது. ஹல்லேலூயா. யார் யாரையும், ஐயோ என் தகப்பங்கிறான், தாய்கிறான், பிள்ளைங்கிறான், எல்லாம் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன். எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது.
எல்லாருடைய சரீரத்துக்கு ஒரே ஒரு சொத்து, இந்த உயிருக்கு என்ன சொத்து? ஒரு தாயுடைய உயிர், சரீரத்திலே உயிரிலும் பலன் இருக்க வரதான் பாதுகாக்க முடியும். பலன் குன்றிவிட்டா, பலன் இல்லாமல் போனா பிள்ளையை விசாரிக்க முடியாது. ஆகினால் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்களுடைய சொத்து பாடுகள், உபத்திரங்கள், வியாதிகள், நோய்கள், அவமானங்கள், இவைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில வரப்போகுது. யாரும் நிரந்தரமா வாழ போறது கிடையாது. எல்லாருக்கும் சர்க்கலை கடவுள் வைத்திருக்கிறார். மண்ணால் படைக்கப்பட்ட நீ மரித்தால் மண்ணுக்கு போ என்று சொல்லுகிறார். 6 சாவு, 100 சாவு. ஆகினால் மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு காலம் நான் வாழ்ந்துடுவேன் என்று யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி 100 வருஷம் நீ வாழ்ந்தாலும் துக்கம், வியாதி, சலிப்பு, தொந்தரவு, வேதனை தான் நீ வாழ்ற. 100 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கர்த்தருக்கு? ஆகினால் கர்த்தருடைய பிள்ளைய, இது உலகத்தாருக்கு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை இதுவரை அறியாம வாழ்கிற ஒவ்வொரு மக்களும், தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், உயிருக்குள்ளே சரீரத்துக்குள்ளே பலன் இருக்க வரை தான் பாதுகாக்க முடியும், விசாரிக்க முடியும், பேச முடியும், எல்லாம் செய்ய முடியும். இதே சரீரத்தில் வியாதிப்பட்டு நோய்பட்டு எல்லாமே இழந்து செயல்படாமல் இருக்கும் போது யார் மீது அன்பு செலுத்த முடியாது. வயதாயின புறப்பாடு ஒரு மூலையில் உட்கார வேண்டியதுதான். புள்ள ஞாபகம், தாய் ஞாபகம், தகப்ப ஞாபகம், பெற்றோர் சொந்த பந்த ஞாபகம்லாம் இருக்காது. எல்லாம் ஞாபக சக்தி இழந்துரும். சரீரம் குன்றிடும், நரம்பு குன்றிடும், எலும்பு போயிடும், எலும்பு குன்றிடும், ரத்த ஓட்டம் நின்றுடும். புசிப்பதற்கோ, ஒரு துணி உடுத்துவதற்கோ, ஒரு டீயை குடிப்பதற்கோ, தண்ணீர் கூட அவளுக்கு பலன் கிடையாது. படுத்த படுக்க செத்த பணமாக கிடக்கிறான். அப்ப மனது என்ன விரும்புகிறது? மரணத்தை விரும்புகிறது. அதனால எல்லா வாலிபனுக்கும், எல்லா வாலிப பெண்ணுக்கும், எல்லா நடிகைக்கும், எல்லா நடிகர்களுக்கும், பணக்காரனுக்கும், லட்சாதிபதிக்கும், கோட்டீஸ்வரனுக்கும், சாமானியமான மக்களுக்கும், மண்ணால் பிறந்த எல்லாருக்கும் ஒரே சொத்து வியாதி, தொல்லை, அவமானம், கண்ணீர், நிந்தனை, இவைகள் எல்லாம் கடவுள் கூட்டி வைத்திருக்கிறார். இவைகள் வரும்போது அவர்கள் மரித்து நித்திய நரகத்துக்கு போவாங்க. நரகத்தில் போய் உயிரோடு என்றென்றும் அந்த பாதாளத்தில் வாழ்வார்கள். ஆகினால் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த சபைக்கு வந்திருக்கிற விசுவாசியே, கர்த்தர் உன்னை தேற்றுவார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற என் அன்பு மகனே, மகளே, என் ஆண்டவர் உன்னை தேற்றுவார். ஆகினால் கர்த்தர் எங்கே தேற்றுவார்? நாம் ஒரு மனமாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் தேற்றுகிறார். கர்த்தர் எங்கே தேற்றுகிறார்? ஆராதனையிலே தேற்றுகிறார். கர்த்தரை நாம் ஒரு மனமாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் தேற்றுகிறார். ஆராதனை எங்கே நடக்கிறது? சபையில் நடக்கிறது. அப்ப இந்த சபையிலே வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் தேற்றுகிறார். இந்த ஆராதனை நடத்துவதற்கு கர்த்தர் ஆசாரியனாகிய போதகனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த போதகன் மூலம்தான் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு யாத்திராகமம் 40:13 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆசாரியன் ஊழியம் செய்வதற்கு ஆரோனை கர்த்தர் ஏற்படுத்தினார். எதற்கு ஆசாரியனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்? உங்களை வழி நடத்துவதற்கு, ஆராதனையிலே வழி நடத்துவதற்கு. இந்த ஆராதனைக்கு வருகிற, இந்த இயேசுவின் விடுதலை ஆராதனைக்கு வருகிற விசுவாசிகளை கர்த்தர் எல்லா விதமான நன்மைகளை கொடுத்து வாழ வைப்பதற்கு தான் கர்த்தர் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். எல்லா விதமான இந்த ஆராதனைக்கு வருகிற விசுவாசிகளை எல்லா விதமான தீமையிலிருந்து பாதுகாப்பதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து வருகிறார். இந்த ஆராதனைக்கு வருகிற விசுவாசிகளை எல்லா விதமான போராட்டத்திலிருந்து விடுவித்து உங்களை காப்பாற்றி நடத்துவதற்கு தான் கர்த்தர் இங்கு ஆராதனை கொண்டு வருகிறார். இந்த ஆராதனை மூலம் என்ன நடக்கிறது? ஏன் கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார்? ஆசாரியன் வாயிலிருந்து கர்த்தர் வார்த்தையை வைக்கிறார். சபை மக்களுக்கு எந்த விதமான ஆபத்துகள், சேதாரங்கள், தொல்லைகள் ஏற்படாதபடி உம்முடைய கிருபையில் அவர்களை காத்தருளும் என்று ஆசாரியன் மூலமாய் கர்த்தர் சொல்லும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் முகத்தை இந்த ஜனங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி நான் இவர்கள் மேலே கிருபையா இருக்கும்படி இவர்களை ஆசீர்வதி என்று சொல்லுகிறார்.
ஊழியக்காரனாகிய நான் உங்க மேல கர்த்தருடைய முகத்தின் பிரசன்னத்தை, ஆராதனை வேளை கர்த்தருடைய பிரசன்னத்தை இறக்கி உங்களுக்கு சமாதானம், உங்க மகன், உங்க பிள்ளை, உங்க குடும்பம் நிம்மதியோடு வாழும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த சபை ஆராதனையில போதகன் மூலமாக கர்த்தர் உங்க மேலே பிரகாசமாய் இருந்து உங்க மேலே கிருபையா இருக்க கடவராக போதகன் மூலம் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஏன் கிருபை என்றால், இந்த உலகத்தில் போய் வேலை செய்யும் போது பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகளை நீ செய்தவர்களை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவு ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தர் போதகன் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் யாத்திராக புத்தகம் 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் பாருங்கள், 23, 24, 27 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவராக, கர்த்தர் உங்க மேல் பிரகாசமாகி உங்க மேல் கிருபையா இருக்க கடவராக, கர்த்தர் உங்க மேல் தம்முடைய பிரகாசத்தை அனுப்பி உங்க மேல் கிருபையா இருக்க கடவராக என்று ஆரோன் மூலம் கர்த்தர் சொல்லுகிறார். அதுபோல இந்த ஆராதனைக்கு வருகிற விசுவாசியே இந்த சாமுவேல் சேகர் பாஸ்டர் மூலம் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகினால்தான் இந்த இயேசுவின் விடுதலை சபைக்கு வருகிற மக்களை ஆண்டவர் எல்லா தீங்கிலிருந்து பாதுகாக்கிறார். இந்த இயேசுவின் விடுதலை சபைக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கிற மக்களை எல்லாவித நன்மையாலே நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். இந்த இயேசுவின் விடுதலை சபைக்கு வருகிற விசுவாசிகளை, குடும்பங்களை, பிள்ளைகளை எல்லா விதமான தீங்கிலிருந்து விலக்கி காக்கிறார். இந்த இயேசுவின் விடுதலை சபையில் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களை கேட்டு விசுவாசி குடும்பங்களை எந்த விதமான ஆபத்துகள், ஆக்சிடென்ட்கள், விபத்துகள், மனுஷ வன்கண்கள், பொறாமைகள், சூனியங்கள், பொச்சரிப்புகள் அணுகாதபடி உங்களை விலக்கி பாதுகாக்கிறார். எதனால்? இந்த இயேசுவின் விடுதலை சபையினால். ஆயினால் இங்க தாய் தேற்றுவது போல் இந்த சபையில கர்த்தர் உங்களை தேற்றுகிறார் என்பதை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். சபை எல்லாம் வைக்கலாங்க, யார் சபை வச்சாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சபை என்பது ஆசாரியனை, ஊழியனை கர்த்தர் அழைக்க வேண்டும், தாயின் கருவிலிருந்து அழைக்க வேண்டும். அப்போதான் வேத வசனத்தை உங்களுக்கு விளக்கி காட்ட முடியும். தானாக ஒரு சர்ச்சை வச்சுக்கின்னு ஒரு பாட்டு தெரிஞ்சு தானா சர்ச்சை வச்சுட்டினா அங்க வர்ற சாவெல்லாம் குடும்பத்து மேல, பொண்டாட்டி மேல, பிள்ளைகள் மேல வரும். தீட்டு உள்ளவன் தொட்டதெல்லாம் தீட்டாகும். அழைப்பு இல்லைன்னா எல்லா தீட்டு உண்டாகும். ஆகினால் விசுவாசிகள் அழைக்கப்பட்ட சபைக்கு வந்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் உள்ள சபைக்கு வருகிறார். அருமையான ஆண்டவர் சபையின் போதகர் மூலம் தான் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய ஆராதனை வேளையில் உங்களோடு பேசுகிறார். போதகன் மூலம் கர்த்தர், வசனத்தின் மூலம் கர்த்தர் பேசுகிறார். போதகன் மூலம் தனிப்பட்ட விதத்தில் கரங்களை வைத்து ஜபிக்கும் போது தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். யார் மூலம்? இந்த சபையின் போதகர் மூலம் பேசுகிறார். ஆகினால் இந்த சபைக்கு வருகிறவர்களை ஒரு தாய் தேற்றுவது போல் கர்த்தர் இந்த சபையின் உபதேசத்தின் மூலம், ஆராதனை மூலம், ஜபத்தின் மூலம், ஸ்தோத்திரத்தின் மூலம் கர்த்தர் உங்களை தேற்றுகிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், தப்புவிக்கிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், தாங்குகிறார் என்பதை விசுவாசிகள் நீங்கள் மறந்து போக கூடாது. ஆகினால் இந்த சபைக்கு ஆராதனைக்கு வந்து கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைய, நீயும் நானும் வனாந்தரத்திலே போஷிக்கப்பட போகிறோம். இந்த சபைக்கு வருகிற விசுவாசிகள், விசுவாசி குடும்பங்கள் சீக்கிரத்தில் வனாந்தரத்தில் போஷிக்கப்பட போகிறோம். அந்த ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போய் 1034 அளவும் 1030 நாள் அளவும் வனாந்தரத்தில் கர்த்தரால் போஷிக்கப்பட்டாள். வெளிப்படுத்தல் புத்தகம் 12வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்க 1204 அளவும் அவள் கர்த்தராலே வனாந்தரத்தில் ஆயத்தமாக்கப்பட்ட வனாந்தரத்தில் போஷிக்கப்பட்டாள்.
நல்லா கவனிங்க. 1265 நாள் அளவும் வனாந்தரத்தில் அந்த ஸ்திரீ போய் கர்த்தராலே ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே போஷிக்கப்பட்டாள். ஸ்திரீ என்றால் சபையை குறிக்கிறது. ஸ்திரீ என்றால் என்ன? சபை. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, ஸ்திரீ சபை. அப்படி என்றால் கிறிஸ்துவர்கள் எல்லோரும், அகில உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்களும், இந்த இயேசுவின் விடுதலை சபைக்குள் இருக்கிற கிறிஸ்துவர்களும், போதகர்களும் வரப்போகிற உபத்திரவத்தில் கிறிஸ்துவர்கள் இருப்பார்கள் என்பதை வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. 1265 நாளளவும். அப்படின்னா எத்தனை வருடம் கணக்கு போட்டீங்கன்னா எத்தனை வருடம் ஆகுது? ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 2 வருஷத்துக்கு நீங்களே கணக்கு போட்டு சொல்லுங்க. கர்த்தருக்கு வனாந்தரத்தில் எத்தனை நாள் சபை இருக்கணுமா? கிறிஸ்துவர்கள் இருப்பாங்களா? 1120 220 160. நீங்க 260 சொன்னீங்களே. 1160 நாட்கள். 1160 நாட்கள் இந்த வனாந்தரத்தில் நாம கிறிஸ்தவர்கள் இருக்க போறோம். அதாவது எந்த கிறிஸ்தவர்கள்? மோசே காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்களும், கிமுல இருந்த கிறிஸ்தவர்களும், இயேசு கிறிஸ்து பிறந்த கிபியில பிறந்த கிறிஸ்தவர்களும், இந்த மகா உபத்திர காலங்களிலே கிறிஸ்துவர்கள் இந்த பூலோகத்தில் இருப்பார்கள். மரித்தவர்களாம் மீண்டும் இரண்டாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் பேர் தான் என்ன? உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் உபத்திரவ காலத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த பூலோகத்தில் இருப்பார்கள். இந்த உபத்திரம் எப்படி நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகம் எங்கும் பஞ்சம் உண்டாயிருக்கும். உலகம் முழுவதும் பஞ்சம். குடிக்க தண்ணி இல்லாதது, புசிக்க ஆகாரம் இல்லாமல் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திர வரையிலும் அழகான வாலிப பெண்களும் வாலிப சகோதரரும் தாகத்தால் சோர்ந்து போவார்கள். ஆமோஸ் புத்தகம் 8வது அதிகாரம் 12, 13 வீட்டை போய் படித்து பாருங்கள். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திர வரையிலும் தாகத்தால் சோர்ந்து போவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. வானத்திலிருந்து மழை வராது. வானத்திலிருந்து மழை வராததுனால பூமியில பயிர் விளையாது. பூமியை தோண்டினாலும் பூமியில தண்ணி கிடைக்காது. பூமியை தோண்ட தோண்ட மண்ணை தான் பார்ப்பார்களே தவிர தண்ணியை பார்க்க மாட்டார்கள். உலக மக்கள் எல்லாம் எதை வச்சு உலகம் வாழ்ந்து தெரியுமா? வானத்தில் வருகிற மழையை வைத்து. அந்த மழை பெய்து பூமியை நினைத்து பூமியினுடைய பயிரை வைத்துதான் மனிதன் பணத்தை அளவு போடுகிறான், கணக்கு போடுகிறான். என்கிட்ட இத்தனை கோடிக்குதுன்னா அத்தனை கோடிக்கு எது தகுதியான தெரியுமா? வானத்திலிருந்து வருகிற மழை பெய்து பூமியை விளைய செய்து ஆகாரத்தை வைத்து தான் பூமி பணத்தை கணக்கு போடுகிறது. வானத்திலிருந்து வருகிற மழையை கர்த்தர் அடைத்து பூமியை இரும்பாக்கி வானத்தை வெங்கலமாக்கிட்டா மழையும் பூமி தண்ணீரை கிடைக்காதனால புசிப்பதற்கு குடிப்பதற்கு ஆகாரம் இல்லாமல் உலகமே மண்மேடாய் போகும். அப்போ ஜனங்கள் சாப்பாட்டுக்கு ஆகாரம் இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம செத்த பிணமாய் நடமாடுவார்கள். உலகம் முழுவதும் அது நடக்கும். வான வெங்கலம், பூமி இரும்பு. வானத்தை கர்த்தர் வெங்கல தகுடால மூடிடுவாரு, மழை வராது. எல்லாம் சொல்லுங்க, வானத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எப்பா வந்தாங்கன்னா அப்படி அனுப்புப்பா. பெரிய இந்திரா காந்தி அனுப்புறேன், பின்னாடி அனுப்பு. ஆராதனை பண்ணும்போது யாரும் இங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உட்காருங்க சீக்கிரம். ஹலோ, நீ வந்து அப்படி வசனத்தை கேட்க போற, பேசாத, உட்கார். எல்லாம் கவனி. வானம் அடைக்கப்பட போது வானத்தை கர்த்தர் வெங்கல தகுடால் மூடுவார், பூமியை இரும்பால் மூடுவார். மழை வராதிருக்கும், பூமி தொன்னா தண்ணி வராதிருக்கும். பூமியில வெறும் மணலாய் காணப்படும்.
நீங்கள் வீட்டில் போய் உபாகம் 28ஆம் அதிகாரம் 23, 24 படித்து பாருங்கள். வானத்திலிருந்து மழை பெய்யாது, பூமியிலே தண்ணி ஊற்று கிடைக்காது, எல்லாம் புழுதியாய் மாறும். புழுதி எடுக்க எடுக்க மண்ணாக சுரண்டும். ஆகினால் உலக மக்கள் பசி பட்டினியிலே சாவார்கள், சாப்பாடு இல்லாமல் சாவார்கள், குடிக்க தண்ணி இல்லாமல் சாவார்கள். அந்த நாளிலே வெளிப்படுத்தல் புத்தகம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய 9:6 அன்ற நாளில் சாவை தேடி ஓடுவார்கள், அவர்களுக்கு சாவு வராதும் இருக்கும். இன்னைக்கு தூக்கு போட்டா நீ செத்துடுவ, அன்னைக்கு தூக்கு போட்டா தூக்கே சாகாது. இந்த உபத்திரவ காலத்தில் குடிக்க தண்ணி இல்ல, புசிக்க சாப்பாடு இல்லை, எங்க பார்த்தாலும் மணலாய் காணப்படும். மக்கள் சாவை தேடி ஓடுவார்கள், சாகு அவர்களுக்கு வராமல் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. அதுலதான் இப்படிப்பட்ட அவமானமான நிலை உலக மக்களுக்கு வரும்போது அதுல பரிசுத்தவான்கள் இருப்பார்களாம். அப்பொழுது பரிசுத்தவான்களுடைய பொறுமை அதிலே சோதிக்கப்படும். வெளிப்படுத்தல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருத்தர் படிக்கலாம். தேவனுடைய கற்பனையும் தந்தை இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவராகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இந்த வனாந்தரத்தில் விளங்கும். மோசே காலத்தில் இருந்த விசுவாசிகளும் இன்றைக்கு கிபி 1 பிறந்த அத்தனை விசுவாசிகளும் கோடான கோடி கிறிஸ்தவர்களும் இந்த உபத்திரவத்தில் இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் இந்த உபத்திரவ பாதையில எல்லாரும் இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் 7 நாள் ஆராதனை நடைபெறும். எல்லாரும் ஆசரிப்பின் கூடாரத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் அன்று நாளில சபையை நடத்துவார்கள். அழைப்பு இல்லாத யாரா இருந்தாலும் அவங்க எங்க போவாங்கன்னா இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாம் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடி தூக்குனா எல்லாம் தண்டல்காரனா மாறுறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கவர்மெண்ட் உத்தரவாதம் இல்லாம எவனா போலீஸ் ஸ்டேஷ போட்டா உன்னை காவல் பண்றாங்கல்ல. கர்த்தருடைய அழைப்பு இல்லாம ஊழியம் செய்கிற உங்களை அத்தனை பேரையும் கர்த்தர் காவல் பண்ணுகிற நேரம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான விசுவாசியே, இப்ப பரிசுத்தவான்கள் இந்த உபத்திரவத்தில் இருப்பார்கள். இந்த உபத்திரம் எத்தனை ஆண்டு போவோம்? 1160 நாட்கள் போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். 1165 நாட்களை நீ கணக்கு போட்டுக்கோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒரு நாள் போவது ஒரு மாசம் மாதிரி இருக்குமா? அன்று நாள் கடந்து போகாதான். 1160 நாட்கள் 50 வருடம் போல் காணப்படும். அந்த வனாந்தரத்தில் ஆராதனை நடைபெறும் 7 நாள். இந்த வனாந்தரத்தில் ஆராதனை செய்கிற பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம், பரிசுத்த விசுவாசிகளுக்கு மாத்திரம், பரிசுத்த ஊழியர்களுக்கு மாத்திரம் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்களுக்கு மாத்திரம் ஆகாரம் கொடுக்கப்படும். வனாந்தரத்திலே அவர்கள் போஷிக்கப்படுவார்கள். பைபிள் சொல்லுகிறது, எலிசாவின் நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி பாகாலி தெய்வங்களை ஆராதித்து, அஸ்தரோதங்களை ஆராதித்து, தீ கடக்க பண்ணி, பிள்ளை மெரிக்க பண்ணி, குறி கேட்க பண்ணி, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து பாதி இஸ்ரவேல் மக்கள் பின்மாற்றம் போயிட்டார்கள். அதுல பாதி இஸ்ரவேல் மக்கள் மட்டும் கர்த்தரை பக்தியாய் தேடினார்கள். ஆனா அந்த பக்தியாய் தேடின மக்களுக்கு தான் கர்த்தர் உதவி செய்தார். இஸ்ரவேல் மக்கள் பின்மாற்றம் போன அத்தனை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில வானம் வெங்கலம், பூமி இரும்பாக மாறி, பனியும் மழையும் வராம சாப்பாட்டுக்கு ரொம்ப லாட்டி அடிச்சாங்க. 6 மாசம் 3 வருஷம் ரொம்ப கர்த்தர் அவங்கள வேதனைப்படுத்தினார். ஆனா பசியோடு பரிசுத்தமாய் வாழ்ந்த, கர்த்தருக்கு பக்தியாய் வாழ்ந்த ஜனங்க எலிசா கிட்ட வந்து கேட்கிறான்,
எலியா நாட்கள் நடந்தது போல எங்க நாட்களில் நடந்திருக்கு. உங்க நாட்கள்ல நாங்க கர்த்தரை பக்தியா தேடுறோம். எங்க குதிரை, எங்க ஆடு, எங்க மாடெல்லாம் பட்னியில் பசியில தண்ணியில தாகுது ஐயா. ஐயா, மற்ற ஜனங்க பாவம் செய்தா, நாங்க கர்த்தரை உண்மையை ஆராதித்தோம், எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரானா? அப்பதான் எலியா சொல்றான், காத்தையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், உங்க கண்களுக்கு மாற்றம் தோன்ற இடங்கள் எல்லாம் தண்ணீர் பிறக்க வேண்டும். 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்க ஆடு மாடுகளும் உங்க மிருக ஜீவன்களும் உங்கள் ஆடு மாடு மிருகங்கள் குடித்து சந்தோஷமாய் வாழும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இதே வாக்குத்தத்தம் தான் அன்றைக்கு வெளிப்படுத்தல செய்ய போறார் கர்த்தர். பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் வனாந்தரத்தில் போஷிப்பார். கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள், கோடிக்கணக்கான விசுவாசிகள், கோடிக்கணக்கான ஊழியர்கள் அந்த நாட்களில கர்த்தரை வனாந்தரத்தில் ஆராதிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு பக்கம் கோடிக்கணக்கான உலக மக்கள் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு வனாந்தரத்தில் ஊழியக்காரர்கள் போஷிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு என்னென்ன ஆகாரம் வேணும், ஆண்டவருடைய ஆராதனை முடிச்சு அவங்க வந்து உட்காரும் போது அவங்களுக்கு வேண்டிய தண்ணீர், அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, அவங்களுக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் கர்த்தரால் போஷிக்கப்படப்படும். அந்த ஆகாரம், அந்த தண்ணீர், அந்த துணிமணி மகா வசதியா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், மிக விலை உயர்ந்ததா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் சில விசுவாசிகள் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு கர்த்தருக்கு உண்மை இல்லாத விசுவாசி, கர்த்தர் மேல் பயபக்தி இல்லாத விசுவாசி, தொடர்ந்து பாவம் செய்த விசுவாசி, ஊழியனா இருக்கட்டும், பரிசுத்தவானா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வனாந்தரத்திலே சீர் பொருந்தப்படுவார்கள். எபேசியர் புத்தகம் 4:12. போதம்மா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு வனாந்தரத்திலே இந்த பரிசுத்தவான்கள் விடப்படுவார்கள். அருமையானவர்களே, இவர்கள் ஏன் இப்படி நடந்தது என்று கேட்டா, ஏன் இவங்க கைவிடப்படுவார்கள் என்று கேட்டா, அதற்கு தேவதூதன் சாட்சி சொல்வானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்வானா தேவதூதன்? சிறு புத்தகத்தை கையில கொண்டு வந்து, இந்த விசுவாசி, இந்த ஊழியன், இந்த இந்த ஊழியக்காரன், இந்த ஆசாரியன் என்னென்ன தவறுகளை செய்தான் என்று அந்த லிஸ்ட்ல கர்த்தரிடத்தில் காட்டும் பொழுது, அது நிமித்தம் அவர்கள் 1160 வருடம் வனாந்தரத்தில் விடப்படுவார்கள். கோடான கோடி மக்களோடு இவர்கள் இருப்பார்கள். உலக மக்களுக்கு கர்த்தர் சொன்னார், ஏன் இந்த அவலட்சணை, ஏன் இந்த மாதிரி உபத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவ வழிகளை விட்டு பரிசுத்தமான வழியில வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்ய வேண்டும். இந்த உலக மக்கள் இதை வெறுத்து தங்கள் மனதுக்கு விரும்பின கையால் செய்யப்பட்ட தெய்வங்களை செய்து வணங்கி தங்க மனம் போன போக்கில போய் தங்க மனதுக்கு விரும்பின காரியங்களை செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனதை கடினப்படுத்தி பாவ வழியிலே நடக்கிற இந்த உலக மக்கள், சாப்பாடு போதும், தூக்கம் போதும், மனைவி போதும், கணவன் போதும், பிள்ளைங்க போதும், பணம் போதும், நகை போதும், நெட்டு போதும், துணிமணி போதும், வீடு போதும், சொத்து போதும், சுகம் போதும், காற்று போதும், மழை போதும், வெயில் போதும், இரவு போதும், மாலை போதும், காலை போதும், பாவ உறவு போதும். ஆனா இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு வேண்டாம் என்று சொல்லுகிற நரிக்கட்ட நாய்களுக்கு நரகம் தாண்டா முக்கியம். இயேசு சொல்லுகிறார், உலகம் இன்னும் கொஞ்ச காலத்தில் முடிய போது,
உலகம் அழிய போகிறது, இந்த பூமி ஆகாரம் இல்லாமல் போக போகிறது. ஆகினால் இந்த வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவராக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை வணங்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூலோகத்தில் வரப்போற உபத்திரத்திலிருந்து நீங்க பாதுகாக்கப்பட்டு பரலோக வாருங்கள் என்று 2000 ஆண்டு காலமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். அதை எவன்டா காது கொடுத்து கேட்கிறார்? அதனாலதான் கர்த்தர் உங்களை வனாந்தரத்தில் அனுப்புறார். ஆகினால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா கட்டடங்கள் எல்லாம் ஒரே நாளில் எரிந்து சாம்பலாய் போகும். சமுத்திரம் தண்ணீர் வற்றி மணலாய் போகும். வானத்திலிருந்து பூமியில் இருக்கிற மரம் செடி கொடி எரிந்து மண்மேடாய் போகும். ஏரி குளம் குட்டை நதி நீர் எல்லாம் வற்றி மண்மேடாய் போகும். பெரிய பெரிய மாளிகைகள் கட்டடங்கள் வீடுகள் இடிந்து எல்லாம் தரமட்டமாய் மண்ணோடு மண்ணாய் போகும். ஆடு மாடு கோழி குதிரை நிலங்கள் நீர் எல்லாம் எரிந்து சாம்பலாய் போகும். வாகனங்கள் இரும்புகள் பித்தளைகள் வெள்ளிகள் எல்லாம் எரிந்து மண்மேடாய் போகும். எவ்வளோ ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரை எல்லா மக்கள் மண்ணால் நடப்பார்களே தவிர ஒரு செடி கொடி பார்க்க முடியாது, புசிக்க ஆதாரம் இருக்காது. அந்த உபத்திரவத்தில் உண்மை இல்லாத ஊழியனும் உண்மை இல்லாத விசுவாசியும் உண்மை இல்லாத வேலைக்காரனமாகிய ஆசாரியனும் அந்த உபத்திரவத்திலே கிடப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சீர்பொருந்தாத மனுஷங்க சீர்பொருந்தபடி கர்த்தர் உபத்திரவத்திலே விடுவார். ஆகினால் ஏதோ கிறிஸ்துவம் வந்தோம் பாட்டு பாடணும் கை தட்டணும் போனன்ற அத்தனை பேருக்கும் பென்சர் போடுற நாள் ஒன்று வருது. அம்மா நாசா விஞ்ஞானி சொல்றான், அமெரிக்காவில் நாசா விஞ்ஞானி அவங்க தான் எல்லாம் பார்க்குறாங்க சேட்டலைட்ல இருந்து. அதுக்கு ஜெர்மன் நார்வே சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து எல்லா நாடு ஒன்று சேர்ந்து சொல்லுது 2030 உலகம் அழிய போகுது. இன்னும் 5 வருஷத்தில் போதா என்ன பண்ண உள்ள பெக்கிறோம் பெற்றுக்குங்க, கல்யாணம் பண்ணுறோம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுறோம் பண்ணுங்க, காதல் பண்ணுறோம் பண்ணுங்க, என்ன பண்ணுற இதோ வரப்போகிறாரு. வாழ்க்கை எவ்வளோ நாள் இருக்குது எனக்கு தெரியாது, இருக்கிற வரை ஜாலியாக இருங்க. அவர் வரப்போறார். ரகசிய வருகை எங்க நடக்கும் தெரியுமா? அதை சொல்றேன். அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் என் செய்தியை கொண்டு போய் வாட்ஸ்அப்ல எல்லா கட்டையும் கொடுங்க. எவன்டா அவன் சொன்னான் இவ்வளவு அழகா? எங்களுக்கு தெரியாத மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்த. Lord is coming soon. ஆகினால் இந்த பரிசுத்தவான்கள் பசியோடு பட்டினியோடு இந்த ஊழியக்காரங்க உண்மை இல்லாத ஊழியக்காரங்க உண்மை இல்லாத விசுவாசி உண்மை இல்லாத ஆசாரியர் எல்லாம் இந்த உபத்திரவ காலத்தில் இருப்பார்கள், பட்னியும் பசியுமா. அந்த இடத்துல தான் 7 நாள் ஆராதனை நடக்கும். உண்மை உள்ள ஊழியக்காரனுக்கும் உண்மை உள்ள விசுவாசிக்கும் உண்மை உள்ள ஆசாரியர்கள் விசுவாசிகளை வைத்து ஆராதனை நடத்துவார்கள். அந்த மணல் மேடுல அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் சாப்பாடு தெரியுமா, அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தண்ணி தெரியுமா, அவங்க கண்ணுக்கு மட்டும் துணி தெரியுமா, செருப்பு தெரியுமா, அவன் மட்டும்தான் அந்த 1160 நாளும் சந்தோஷமாக வாழ்வான். மீதி இந்த உலக மக்களும் கைவிடப்பட்ட விசுவாசிகளும் அந்த 1160 நாள் உபத்திரப்பட வேண்டும். ஒரு நாள் போவது ஒரு மாசம் மாதிரி இருக்குமா? 1160 நாள் 5 வருஷம் 50 வருஷம் போல இருக்கும். கஷ்டப்பட வேண்டியதுதான். சாவை தேடுவேன், சாகவே மாட்டேன். அந்த நேரத்தில் அர்க்மதா யுத்தம், வானத்தில் இருக்கிற 3 கோடி தேவர்களாகிய பிசாசுகளோடு பரிசுத்த தூதர்களோடு சண்டை நடக்கும். கடைசி அக்காலம் பைபிள் சொல்லுது, அவங்கள பாதாளத்தில் கர்த்தர் போட போறார். 303 கோடி ஆவிகள், 303 கோடி பிசாசுகள் தேவர்கள் எல்லாருக்கும் மனிதனை போல சரீரத்தை உருவாக்கி அவர்கள் அந்த நரகத்தில் தள்ள போறார்.
அப்போது வானத்தில் சண்டை நடக்கும் பொழுது வானத்திலிருந்து கல்மழை, நோயை உருவாக்குற கல்மழை உடம்பு மேல உடுந்தோடனே கொப்பளை கட்டி இறங்கும். அந்த கல்மழையில உலக ஜனங்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஒரு பக்கம் உபத்திரம், இன்னொரு பக்கம் வானத்திலிருந்து போடப்படுகிற கல்மழை நெருப்பாக விழுமா, அதுல வெந்து அவங்க துடிப்பாங்களாம். அந்த நேரத்தில் தேவனை தூஷிப்பார்கள் உலக மக்கள், கோடான கோடி உலக மக்கள். ஆதாம் காலத்தில் இறந்தவனிருந்து இந்த காலம் இறந்தவரை எல்லாரையும் உயிராக்கி அந்த உணாந்தரத்தில் இருப்பாங்களாம், உபத்திர பாதையில். நான் செத்து போட்டாரு ஆப்படிப்பார், வரப்போற நாளில் உன்னை உயிராக்கி உன்னை வனாந்தரத்தில் கொண்டு போய் மசால் தோசை போட போறார். செத்துட்டா முடிஞ்சிச்சா சோலி. ரெண்டாவது உயிர்த்து, முதலாம் உயிர்த்தெழுது நீ இறங்கணும்ல. ஆகினால் விசுவாசி. அற்புத யுத்தம் வானத்தில் நடக்கும் போது வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான எரிக்கல் விழும், மக்கள் மேல கொப்பளம் வரும். அப்படியே சகிக்க முடியாத வேதனை அது. கர்த்தரை தூசிப்பாங்க. அந்த நேரத்தில் கைவிடப்பட்ட விசுவாசிகள் தூசித்தான் நீ நரகத்துக்கு போயிடுவேன். அந்த நேரத்தில் நீ செய்த பாவத்தை அந்த உபத்திரவத்தில் நீ அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டாதான் உனக்கு வெண்வஸ்திரத்தை அங்க கொடுக்க முடியும். அங்க பைபிள் சொல்லுது, அங்க பிசாசோட யுத்தம் நடக்கும். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும். போதுமாங்க, சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணும் போது வானத்திலிருந்து இப்ப இடி முழக்கம் வரும். அந்த சர்ப்பங்களை அழிப்பதற்கு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, உலகத்தில் இருக்கிற மக்களும் ஹலோ எல்லாம் இருப்பாங்க கர்த்தருக்கு. அந்த நேரத்தில் தான் இந்த யுத்தம் நடக்கும் பொழுது, எல்லாம் சொல்லுங்க, இந்த யுத்தம் நடக்கும் பொழுது, இந்த யுத்தம் நடக்கும் பொழுது முதலாம் உயிர்த்தெழுதலில் வந்தாங்க பாருங்க. அவங்க எல்லாம் மோசே காலத்தில் மரித்தவங்க, இந்த காலம் வரை மரித்தவங்க எல்லாருக்கும் அந்த ஆராதனை பண்ணும்போது எக்கால சத்தம் கேட்குமா, மறுரூபமாகி ரகசிய வருக ஒரு எக்கால பாப்பா பாப்பா பான்னு ஊதும் போது அந்த வனாந்தரத்தில் அவங்க எல்லாம் மறுரூபமாகி இந்த பூமிக்குரிய சரீரமாகி பரலோக பிதாவாகி இயேசு கிறிஸ்துடைய பரலோகத்தின் மகிமை சரீரம் கொடுக்கப்பட்டு நேரா போய் 3வது வானத்தின் கீழே எல்லாரும் இளைப்பாருவாங்க. எங்க இளைப்பாருவாங்க? எங்க இளைப்பாருவாங்க? 3வது வானத்தின் தலத்தின் கீழே இளைப்பாருவார்கள். மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் எல்லாம் வந்து உயிரடைந்து கர்த்தரை எதிர்கொண்டு போகிற இந்த ரகசிய ராப்சர் எப்போது நடக்கும் தெரியுமா? உபத்திரவ காலத்தில் நடக்கும். ஏன்னா அந்த உபத்திரமே பார்க்காம 1160 வருஷம் கஷ்டப்படாம உபத்திரத்தை பார்க்காம சாப்பாடு, துணிமணி, குடிக்க தண்ணி, போடுற செருப்பு, ஆராதனை எல்லாம் செய்த அந்த பரிசுத்தவான்களுக்கு எக்காலம் கேட்கும். இந்த அர்மதா யுத்தம் நடக்கும் போது ஆண்டவர் அவங்களை அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரம் போய் வேறு ஒரு மகிமை சரீரம் கொடுக்கப்பட்டு ஆண்டவரோடு எதிர்கொண்டு போய் 3வது வானத்தின் கீழே, முதல் வானங்குது பத்தியா, முதல் வானம் 1 2 3, இந்த முதல் வானத்தின் கீழே இருக்கிற மேகத்தில் இருக்கிற அந்த இளைப்பாறதுக்குள்ள பிரவேசித்து 10 நாள் தூங்குவாங்க. எத்தனை நாள்? 10 நாள் தூங்குவாங்க. எத்தனை நாள் தூங்குவாங்க? 10 நாள். இந்த அர்மதா யுத்தம் 10 நாள் நடக்கும். அங்கிருந்து வானத்திலிருந்து எரிக்கல் விடும், கொப்பளத்தை உருவாக்குற, சரீரத்தை வேதனைப்படுத்துகிற கல் மழை, நெருப்பு மழை விடும். உடுந்தா அது பயங்கரமான சேதாரத்தை மக்களுக்கு உருவாக்குமா. இந்த வலி தாங்க முடியாம கர்த்தரியே கெட்ட வார்த்தையில திட்டுவானா, தூசிப்பான் போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் புத்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனம். வானத்திலிருந்து விழுந்த, மறுபடியும் படிப்பா, தாளந்து நிறையான பெரிய கல்மனையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம்
மனுஷர்கள் கர்த்தரை தூஷித்தார்கள். இந்த தூஷிப்பில் இந்த கைவிடப்பட்ட உண்மையற்ற விசுவாசிகள், உண்மையற்ற ஊழியர்கள், உண்மையற்ற ஆசிரியர்கள் அதில் இருப்பாங்க. இவர்கள் அந்த உபத்திரவத்தில் அந்த ஜாதி பாரி இந்த உலக மக்களை மாதிரி கர்த்தரை தூஷிக்க கூடாது. இவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது பரலோகம் போறதுக்கு. அந்த உபத்திரவத்தில், அந்த பாடுகளில் பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதுல இங்க விளங்கும். இப்ப இவங்க செய்த பாவத்தை அங்க அறிக்கை பண்ணணும். ஏன்னா உபத்திரவத்துக்கு கஸ்டடி கொடுத்தாச்சு. இவன் பரலோகம் செல்லும்படி, இவன் உபத்திரப்படும்படி சாத்தான் கையில் ஒப்பு கொடுப்பேன் 2 கொரிந்தியர் புத்தகம் 5 எழுதுறாரு இல்ல, அந்த வாக்குத்தத்தம் அப்படிங்க நிறைவேறும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இவங்களை உபத்திரப்படுத்துவான். பயங்கர வேதனை இருக்கும். சாப்பாடு இல்லாம ஒரு வேதனை, எரிக்கல் விழுந்து ஒரு வேதனை. இத மத்தியில உலக மக்கள் தூசிப்பாங்க கடவுளை பத்தி. ஆனா உண்மையற்ற விசுவாசி, உண்மையற்ற ஊழியம், உண்மையற்ற ஆசாரியன் கைவிடப்பட்டிருக்கிறான்ல, அந்த நேரத்தில் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் செய்த தவறுகளை ஒவ்வொன்றாய் கர்த்தருடைய தூதன் சொல்லுவானா, அழுது 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 புலம்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும். யார் இவர்கள் உபத்திரவத்திலிருந்து இவ்வளோ வெண்மையா வெண்வஸ்திரம் தரித்து வந்திருக்கிறாள் என்று தூதனிடத்தில் இன்னொரு தூதன் கேட்பானா, உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கு தெரிய வேண்டும். அப்போது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தொழுத்து வெள்ளங்கி உடுத்தினவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமென். இப்போ பரலோகம் போயாச்சு. இவர்களும் பரிசுத்தவான்களும் முன்னாடி போயிட்டாங்க, உபத்திரப்பட்ட விசுவாசிய முன்னாடி போயிட்டாங்க. இப்போ இந்த உலகத்தை கர்த்தர் நியாயம் தீர்த்து வானத்தில் இருக்கிற அந்த 303 கோடி தேவர்களும், இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மக்கள், கிறிஸ்துவ அறியாத அவ்வளவு பேரும் 2ஆம் நரக கடலில் போட்டு கர்த்தர் தள்ளி முத்திரை போட்டு இனி பாதாளத்தில் எழுப்பவே கூடாது. கோடி கோடி வருடமாய் உயிரோடு வேதனையில் இருப்பார். 10 நாள் கழிந்த புறப்பாடு மீண்டும் பரிசுத்தவான்கள் பூமிக்கு இறங்குவார்கள். அது 1000 வருஷ அரசாட்சி. ஆதாம் ஏவாள் எப்படி ஏதேன் தோட்டத்தில் அவங்க நிர்மாணமா வாழ்ந்தாங்க. ஆனா 1000 வருஷ அரசாட்சியில் கர்த்தருடைய மகிமையின் உடைய நாம் அணிந்து பாவ எண்ணம் இல்லாம, மாறாக கர்த்தரை துதிக்கிற எண்ணம், கர்த்தரை ஆராதிக்கிற எண்ணம், இதே சரீரம் வேறு ஒரு சரீரமா மாறி 1000 வருஷம் இந்த பூமியில சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நிம்மதியோடு, எல்லா ஆசீர்வாதத்தோடு மீண்டும் இந்த பூமி ஏதேனை போல மரம், செடி, கொடி எல்லாம் உண்டாகி 1000 வருஷ அரசாட்சியில உண்மை உள்ள விசுவாசிகளாக அத்தனை கோடி விசுவாசிகளும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். வெளிப்படுத்தல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. தங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாண்டு பிறகு அதுக்கப்புறம் நித்தியமாகிய பரலோகத்துக்கு நாம் போய் இயேசுவோடு வாழ போகிறோம். 1000 வருஷம் பூமியில கர்த்தரோடு வாழ போகிறோம். கோடி கோடி வருடமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆகினால் இப்படிப்பட்ட உபத்திரம் இருக்கிறது என்று அறிந்து விசுவாசியே, நீ எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உபத்திரம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை உன் மனசுல நீ கணக்கு போட்டு வாழணும். கர்த்தருடைய ஓய்வு நாள் ஆராதனைக்கு நீ எவ்வளவு பயபக்தியாய் வர வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனை சீப்போன் சொல்வது போல எத்தனை பேர் கர்த்தருடைய ஆராதனை சீப்போன் சொல்லி இருக்கிற, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நீ லீவு போட்டிருக்கிற, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிற,
திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கல்யாணம் வந்தா ஏன் அந்த நாளில் வச்ச? ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தா நான் வந்திருப்பேனே. ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதனைக்கு போயிட்டு அங்கே உட்காரணும், கை தட்டணும், அங்கே எழுந்து நிற்க சொல்லுவாங்க, எழுந்து நிற்கணும், கைத்துக்கு ஆராதனை செய்யணும், வாயை திறந்து பாடுனா பாட செய்யணும், அதுக்கப்புறம் உட்காரணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சாட்சி. இதெல்லாம் ஒரே போர் அடிக்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமை எதனா கல்யாணம் இருந்தா அங்கே வந்து இந்த நாளை கழிச்சிருப்பேனே. எத்தனை டுபாகோர் விசுவாசி இருக்கிறீங்க? யாரோ ஒருத்தன் தூர சொந்தக்காரன் செத்துட்டான், அது தூரமா இருக்கிற ஊர், அது ஞாயிற்றுக்கிழமை செத்தா கொண்டாட்டம் உனக்கு. அது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை செத்தா ஏன் இந்த நாளில் செத்த? நான் வரமாட்டேன், அந்த நாளில் எனக்கு நிறைய வேலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சொல்லு வரேன், அது போர் ஆராதனை. அங்கே போய் உட்காரணும், அப்படி நிம்மறணும், அங்கே பாட்டு பாடணும், அங்கே ஆராதனை செய்யணும், எழுந்து நிற்கணும், கடவுள் வார்த்தையை சொல்லணும், அதெல்லாம் போர். இப்படி வந்தேன்னா சாவில் 4 பேரை பார்த்தேன்னா, 4 ஊர் கதை பேசினா, 4 பேரை சிரிச்சேன்னா, டீயை குடிச்சேன்னா, வந்தேன்னா அது டைம் பாஸிங். இது போர். இப்படிப்பட்ட விசுவாசிய ஒவ்வொருத்தர காலத்தில் கண்டிப்பா நீ இருப்ப. 5 நாள் உன்னை கொண்டு போய் ஒரு பாதாளத்தில் வச்சுட்டா உன்னால மூச்சு விட முடியுமா? 1160 நாள் எப்படி இந்த உபத்திரத்தை சகிக்க போற? வானத்தில் வரப்போற எரிக்கல் எப்படி நீ சகிக்க போற? நடக்க போத? பூமி 2530 முடியுதுன்றானே. ஹலோ, சபைக்கு வர்ற ஏனோ தானன்னு வர்றாங்க சில விசுவாசி. வந்தா ஆண்டவர் ஆரகாது இது கிடையாது. பாஸ்டாண்ட பேசாத, பாஸ்டாமாண்ட பேசாத, இவங்களாண்ட பேசாத, அவங்களாண்ட பேசாத. அப்ப யாராண்டு தான் நீ பேச போற? எதுக்கு ரட்சிக்கப்பட்ட? எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்த? எதுக்கு ஆண்டவர் ஆராதிப்பதற்கு விசுவாசி என்று பேர் வச்சுக்கிட்டு அட்டுவயம் பண்ற? குணாத்தம்மா கோயில்ல கூட செய்ய மாட்டான், திருப்பதி கோயில்ல கூட செய்ய மாட்டான், நிக்கிறக ஆராதி கூட செய்ய மாட்டான். ஆனா கிறிஸ்துவ நீ செய்யற. எவ்வளவு நெஞ்சு தைரி, எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு எடுப்பு உனக்கு. கடவுள் பயம் இல்லையா? உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது பேசாதன்னு சொல்றதுக்கு? என்ன காரணம்? போதகனிடத்தில் என்ன அநியாயத்தை கண்ட? சபையை கெடுப்பதற்கு நீ என்ன அநியாயத்தை கண்ட? ஆராதிப்பதற்கு தான் உன்னை கர்த்தர் அழைச்சார், தேடுவதற்கு அழைச்சார், துதிப்பதற்கு அழைச்சார், வசனத்தை கேட்பதற்கு அழைச்சார், அதன்படி நடப்பதற்கு உன்னை அழைச்சாரை தவிர வேறு ஒன்றுக்கு நீ சபையில் அழைக்கப்படவில்லை. இதன்படி நடந்து பரலோகம் போவதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அழைப்பில்லாம ஊழியம் செய்யறது, அழைப்பில்லாம சபை நடத்துறது, எல்லாரையும் கர்த்தர் 1164 நாட்கள் அவங்க காணப்படுவார்கள். அந்த உபத்திரத்தை சகித்தா இவங்கள நரகத்துக்கு போயிடுவாங்க, கடவுளை தூசித்தா போயிடுவாங்க. கண்டிப்பா தூசிப்பாங்க. எப்படி இந்த உபத்திரத்தை சகிக்க போறான்? இப்போ இந்தியா கவர்மெண்ட்ல சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து வணங்குறவங்க எல்லாரையும் நெருப்புல நடந்தாதான் கடவுளை ஏற்றுக்கொள்ள. எத்தனை பேர் நடப்பண்ணி? சிரிக்காதம்மா, பின்மாற்றம் போவேண்டி. யாருக்கு அந்த மஞ்சா தைரியம் இருக்கு? நான் நெருப்புல நடந்தாகிலும் கர்த்தர் ஆராதிப்பேன். இதுக்கே பயப்படுறேன்னா வரப்போற உபத்திரத்தை நீ எப்படி சகிக்க போற? அதுக்காக நீ திருந்தி வாழ வேண்டாமா? சபைக்குள்ள ஒழுங்கா இருக்க வேணாமா? சபை போதகனுக்கு அடங்கி நடக்க வேணாமா? அவன் வார்த்தைக்கு நீ அடங்கி நடக்க வேணாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜப கூட்டம் நடத்துறாரா? அந்த ஜப கூட்டம் தவிர வேறு எந்த ஜப கூட்டத்திலே உட்காராத. யார் தலையில கையை வச்சு கையில வாங்கிக்காத. என் கையை தவிர எல்லார் கை பேய் கை, நோய் கை. உன் தலை மேல குழி ஏற்கனவே பட்ட பாடு பாடுறது, அவன் பாடு வர நீ சேர்த்து வாங்கியிருக்க. அவர் நல்லா பாடுறாரு, அப்ப நான் நொல்லையா பாடுறேன். சண்டாளர்கள். புரிஞ்சுக்கணும் விசுவாசி.
எல்லாம் லேப்டாப் வச்சு பிரசங்கம் பண்றாங்க. லேப்டாப் வச்சிருக்கிறேன். இது கர்த்தருடைய ஆவியானவர் அழைப்பு. கோடி கோடியா பணத்தை சேர்த்துக்கிட்டு கோடி கோடியா பணத்தை சேர்த்து ஹோட்டல் வாங்கிறது, பெரிய பெரிய மால் வாங்கிறது, பெரிய பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஊழியக்காரனை போய் குறை பேசுனா எல்லாவற்றையும் இழந்து வாழ்கிற என்ன போய் குறை பேசுறேன் உனக்கு நியாயமானு கேட்க? நீ போடுற 10 ரூபாய்க்கு எவ்வளவு உபவாசிக்கிற, எவ்வளவு நோய்களை கர்த்தர் இங்க குணப்படுத்துற, எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பியிருக்கிற, அதெல்லாம் நீங்க உணரணும். சபையை நீ அவங்க பேசாத இங்க பேசாத, நீ எதுவும் பேசாத, கர்த்தரை துதிச்சுட்டு போ. பேச்சுக்கு இங்க இடமே கிடையாது. அவங்க சரியில்லை, இவங்க சரி, அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார், நான் பார்த்துக்கிறேன். விசுவாசி ஆராய்ச்சிட்டு மட்டும் போங்க. ஒருத்தர் கூட கை கூட கொடுக்காதீங்க, வேணாம், உங்க கையெல்லாம் நல்லா இல்லை, போ சோத்திரம் பண்ண முந்திக்கோ. இந்த சபைக்கு அது வேணாம், எனக்கு மட்டும் தோத்திரம் பண்ண கல்வி போயினார், காத்து வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டு பறிச்ச பாட்டு பாடிட்டா, 4 ஆராதனை பண்ணிட்டா நீ சர்ச்சை நிறுத்த முடியுமா? முடியுமா? பெங்களூரில் இந்திரா நகருக்கு போய் வந்தேன். பெரிய சபை தான். அப்படி கண்ணை மூடி பார்த்தா முழுவதும் பாம்பு சுத்திக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க, அவ்வளோ பெரிய சபை. பலிப்பீடத்தில் காலில் செருப்போடு விசுவாசி ஜெபிக்குது. ஒரு இந்து கோயிலில் போறவங்க கூட செருப்பு அவுத்துட்டு ஆராதிக்கிறான். நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி. மோசஸ், உன் பாதரட்சை கைட்டி கர்த்தர் ஆராதி. என் வாக்கு தத்தம் தெரியலையா? ஊழியக்காரனும் ஷூ போட்டு மேல ஏற, மேல சிலுவை இருக்கு, மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அந்த சபைக்கு போற விசுவாசிகள் வீடு போய் தேடி ஜெபம் பண்ண எல்லாருக்கும் பேய். அவங்களுடைய சொத்து எவ்வளவு தெரியுமா? ஹலோ, கண்ணீர் வடிக்குது விசுவாசிங்க. வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. ஒரு பொண்ணுக்கு முழுவதும் சரீரத்தில் டிபி, தொண்டையில் அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கு. ஆராதனைக்கு வந்தா பாருங்க, நான் நடத்துற ஆராதனை போஸ்டர் அங்கங்க ஒட்டிக்கிறாங்க. வந்தாங்க, இன்னைக்கு நோய்கள் போக. அவளுக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனம் சொல்லி உன் டிபி வியாதியை கர்த்தர் குணமாக்குற. ஆச்சரியமா போயிட்டான். எனக்கு இருக்கிற டிபி எப்படி அவருக்கு தெரியும்? ஆண்டவர் அப்படியே சுகமாக்கினார். எங்க போற? இந்திரா நகர்ல பெரிய சபைக்கு போற. ஏன் அந்த பாஸ்டருக்கு வெளிப்படுத்தாத இந்த சின்ன ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துற காரணம் என்ன? உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இங்க இருந்து போன அத்தனை கழுதிகளை ஒழுங்கா சபையில உட்கார்ந்து ராப்சருக்கு போக வழியப்பாரு. இல்லாவிட்டா உன் டவுசரை கீச்சு கர்த்தர் கொண்டு போய் அந்த உபத்திர பாதையில வைப்பாரு. வெளியே போன எல்லாம் கழுதிங்களுக்கு போய் சொல்லு. வரிசையில தான் சபை போகும். அழைக்கப்பட்டவன் தான் வனாந்தரத்தில் ஆராதனை நடத்த போறான். அழைப்பு இல்லாதவங்களாம் வனாந்தரத்தில் எம்ஜிஆரோடு, ஜெயலலிதா அம்மாவோடு, மற்ற எல்லா நடிகரோடு அந்த உபத்திரவத்தில் தண்ணி சாப்பாடு தண்ணி சாப்பாடுன்னு அழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆகினால் ஆராதனைக்கு வர விசுவாசி பாதியில ஓடுறது. அது 1 வாரம் தான் பரவாயில்ல, 2 வாரம் தான், 365 நாளும் செய்ய நீயும் அந்த வனாந்தரத்துல சுக்கா வரக்க போறார் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆராதனை பாதியில போறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓய்வினால் ஆராதனைக்கு வராம போற விசுவாசி
இப்படிப்பட்ட விசுவாசிகள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற உபத்திரவ காலத்தில் கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. ஐயா, ஆராதனை என்ன? உங்களை பாதுகாப்பது ஆராதனை. இந்த ஆராதனைக்கு வந்து கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சகல விதமான நன்மைகளை கொடுத்து போஷித்து வாழ வைக்கிற இடம்தான் சபை. இந்த ஆராதனை வந்து கர்த்தர் ஆராதிக்கிறதுனால உங்க குடும்பங்களை எல்லா விதமான போராட்டத்தில் காப்பதுதான் சபை. இந்த ஆராதனை வந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான தீங்குகளை விலக்கி உங்களை பாதுகாப்பது சபை. இந்த ஆராதனை வந்து கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது உங்களை உங்க குடும்பங்களை கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் கண்ணும் கருத்துமாய் காப்பது சபை. இந்த ஆராதனை வெறுப்பது எத்தனை முட்டாள்தனம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு போங்க, வேலை செய்யுங்க. காலையில வேலைக்கு போங்க, மாலையில வாங்க. உங்களுக்கு ஒரு ஜபத்தை வச்சுங்க. தனி ஜபம் ஒன்று இருக்கு, மாலை ஜபம். அந்தி சந்தி மத்தியான வேலைன்னு ஒரு ஜபம் இருக்கு. மத்தியான ஜபம் பண்ணுங்க, உபவாசல பண்ணுங்க, சாப்பிடுங்க, வேலை செய்யுங்க. நீங்க கல்யாணம் பண்ணுங்க, நீங்க பிள்ளைய பெறுங்க. யார் வேணான்றது? கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற நேரம் அது. அந்த நேரத்தை நீ ஏன் செலவு பண்ணல? அது எங்க விடுற? எத்தனை கால தூங்குற? எத்தனை நாட்டிகம் ஆராதனை விடுற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கெட்ட வழக்க பழக்கம் இன்னோடு முற்றுப்புள்ளி வைங்க. கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். அப்படியானால் கர்த்தரை வரப்போகிறாரு. உலகம் அழிய போகுது. வானம், இந்த பூமி எல்லாம் மணல் மேடாய் மாறப்போகுது. அந்த நாள் நம்ம காலத்தில் நடக்கும். நம்ம செத்துட்டா கூட நம்ம உயிராக்கி அங்கே தான் கொண்டு வர போறாரு. தப்பிக்கோ போகும்போதில்லை. ஐயோ நம்ம செத்துட்டோம், ஆண்டவர் எக்கால வந்து கல்லறையிலேருந்து திறந்து அப்படி நேராக ஹெலிகாப்டர் அப்படி 10,000 கிலோமீட்டர் போக நான் போயிடுறேன். இல்லை, செத்தாலும் மறுபடியும் உயிராக்கி எங்கே கொண்டு வர போறாரு? வனாந்தரத்தில். உண்மை உள்ளவன் சூப்பர் ஆராதிப்பான், உண்மை இல்லாதவன் ஹலோ. இப்போ புரிஞ்சிக்கோ, செத்தா கூட உன்னை உயிராக்க முதலாம் உயிர் தெழுதல் நீ இருக்கணும். 2ஆம் உயிர் தெழுதல் உனக்கு அதிகாரம் இல்லை, பரலோகம் போகிறோம். 2ஆம் மரணம் நரகத்துக்கு எல்லாம் ஆண்டவர் அறியாது. உங்களுக்கு 24 மணி நேரம் அகஜ பூஜா, அகஜ பூஜா, அகஜ பூஜா, அந்த பூஜா, இந்த பூஜான்னு அத்தனை பேருக்கு அகா பூஜா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க கத்துக்கணும். ஓய்வினால கடைப்பிடிங்க. ஒழுங்கா எல்லாம் ஜபத்தில் பங்கு பெறுங்க. கர்த்தரை நேசித்து பாருங்க. ஓய்வு நாள் ஆராதனை கட்டடிக்காதீங்க, லீவ் போடாதீங்க, பாதியில் எழுந்து போகாதீங்க, இங்க பேச அங்க பேச சொல்லாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்க. கர்த்தரை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேடுங்க. உபத்திர காலம் வரும்போது பயப்படாதீங்க. வனாந்தரத்தில் கர்த்தர் நம்மை போஷிக்க போகிறார். உபத்திரவத்தில் நாம் வாழ போகிறோம். உபத்திரவத்தில் நமக்கு ரகசிய வருகை இருக்கு. பரலோகம் போக போறோம். ஆமென். 1000 பேர் சரசாட்சியில் பூமியை வாழ போறோம். ஆமென். ஏன செத்தால் 1000 பொண்ணு இருந்தாலும், கிறிஸ்துவ இங்க இருந்தால் 1000 பொண்ணு, வனாந்தரத்தில் இருந்தால் 1000 பொண்ணு. ஆமென். ஆகினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ்.